மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். செகண்ட் டைம் மீன் டைம் டு ரிப்பேர். ஸோ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எந்த ஃப்ரீக்வெண்ட்டில் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். மீன் டைம் டு ரிப்பேர். ஸோ ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஆவரேஜ் டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் டைம் டு ரிப்பேர். ஸோ இந்த ரெண்டு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் டு என்ஷூர் ஹை அவைலபிலிட்டி ஆஃப் ஒரு டேட்டா சென்டர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடன்டன்சி லெவலையும் அவைலபிலிட்டி பர்சன்டேஜையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்கள் எனி பிஸ்னஸ் வந்து ஈஸியாக போயிட்டு அவங்களுடைய சர்வீஸ் டேட்டா சென்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஈஸியாக வந்து அவங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட அவைலபிலிட்டி உங்கள் டேட்டா சென்டர் நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ரிடன்டன்சி லெவல் என்ன, அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.